ஜெபம் நம்பிக்கையை பற்ற வைக்கும். விவிலியம் நம்பிக்கையை பற்றி அதிகமாக பேசுகிறது. நம்பிக்கையை பற்றி அதிகமாகவும் பேசப்பட்டு வருகிறது. அநேகருக்கு அது அற்புதங்களை செய்யும் ஒரு மந்திரக்கோல். நீங்கள் அதை அசைக்கலாம், உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம். சிலருக்கு அது தொலை தூரத்தில் உள்ள அடைய முடியாத ஒரு பொருள். நம்பிக்கையை பற்றி விவிலியம் என்ன கூறுகிறது? மறைநூல் நமக்கு கூறுகிறது, நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் முதல் வசனம். நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. நம்பிக்கை என்னும் விண்ணகத்திற்கான கடவுச்சீட்டு. நம்பிக்கை என்பது உங்களை இயற்கையான நிலையிலிருந்து இயற்கைக்கு மேற்பட்ட நிலைக்கு மாற்றுவது. நம்பிக்கை என்பது உங்களை இருளின் அதிகாரத்தினின்று கடவுளின் மகனுடைய அரசுக்கு மாற்றக்கூடியது. நம்பிக்கை என்பது ஒரு கேடயம். நம்பிக்கை உலகத்தை வெல்லக்கூடியது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4வது இறைத்திருவசனம். நம்பிக்கை மலைகளை அசைக்கக்கூடியது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இறைத்திருவசனங்கள் 20 22 வரை. நம்பிக்கை ஜெபத்திற்கு பதில் பெற வைப்பது. நம்பிக்கை விடுதலையை கொண்டு வரக்கூடியது. நம்பிக்கை சுகத்தை கொண்டு வரக்கூடியது. நம்பிக்கை அதிகாரத்தை பெற வைப்பது. நம்பிக்கை அமைதியை தரக்கூடியது. இது போன்ற நம்பிக்கையை பற்றிய புரிதலுடன் ஜெபம் நம்பிக்கையை பற்ற வைக்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்ப முடியும். நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான உட்கூறு ஜெபம். நீங்கள் நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு வளர வேண்டும். இது நீங்கள் கடவுளோடு நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தால் மட்டுமே முடியும். யாரெல்லாம் தொடர்ந்து விடாப்பிடியாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களிடத்தில் உயிருள்ள கடவுளின் ஆவி நம்பிக்கையை பற்ற வைக்கிறார். ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களுக்கு பேய்களை ஓட்டக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவர்களும் ஓட்டினார்கள். ஆனால் ஒரு சமயம் அவர்களால் தீய ஆவி ஒன்றை ஓட்ட இயலவில்லை. இயேசு வந்தபின் சீடர்கள் இயேசுவிடம் கேட்டனர், அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். மார்க் எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரத்தில் இறைத்திரு வசனங்கள் 28 29. எனவே நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் நம்பிக்கை தூண்டி எழுப்பப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரோடு உங்களுக்குள்ள நெருக்கம் வளர வளர உங்கள் நம்பிக்கையின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். நம் இதயத்தில் நம்பிக்கையை உருவாக்கும் விதையாக கடவுளின் வார்த்தை இருக்கிறது. அதற்கு ஜெபத்தின் வழியாக தினமும் நீர் பாய்ச்ச வேண்டியது அவசியம். நீங்கள் ஜெபத்திலே நேரம் செலவிடும்போது நீங்கள் ஆண்டவரிலும் கடவுளின் காரியத்திலும் வலுவூட்டப் பெறுவீர்கள். இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள். தொடருமா நண்பர்களே?